தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். எஸ், சிஎம் விஜய் பேசினதை கேட்டீங்க. மக்கள் பணத்தில் ஒரு பைசா தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம் அப்படின்னு பேசினார். பார்த்தீங்களா? மிக அற்புதமான ஸ்டேட்மெண்ட். இப்படியான ஒரு சிஎம் தான் அந்த தமிழ்நாடு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா இவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. தன்னை தூய சக்தினாரு, அப்பலுக்கற்ற கட்சினாரு, இந்த லஞ்சம் ஊழல் வாங்கின யாரையும் தன் பக்கத்திலேயே சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னாரு. இன்னைக்கு விராலிமலை தொகுதியோட முன்னாள் எம்எல்ஏ அதிமுகவை சேர்ந்த சி விஜயபாஸ்கர், கரூர் தொகுதியோட முன்னாள் எம்எல்ஏ அதிமுகவை சேர்ந்த எம்ஆர் விஜயபாஸ்கர், இவங்க 2 பேரும் இன்னைக்கு தாவேக்கால இணைகிறாங்க. இதுல 35.79 கோடி வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லி சி விஜயபாஸ்கர் மேல சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை டிவிஏசி அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. அது இல்லாம 8 குற்றவியல் வழக்குகள் அவர் மேல இருக்கு. அப்படியே எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு வருவோம். எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல 31 வழக்குகள் இருக்கு. அதுல 30 குற்றவியல் வழக்குகள். அந்த 30ல 8 கடுமையான குற்றவியல் வழக்குகள். 1 ஊழல் மற்றும் முறைகேடு வழக்கு, வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்கு. ஸோ இந்த 2 சொக்க தங்கங்களை தான் இப்ப என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவர் நம்ம சிஎம், அப்பலுக்கற்ற சிஎம், மக்கள் காசை தொட்டா விடவே மாட்டார். பார்த்தீங்களா? அந்த சிஎம் இவங்க 2 பேர்த்தையும் தன்னோட கட்சியில சேர்த்துக்கிட்டாரு. நான் இந்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நான் ஏதோ கொஞ்சம் ஹீரோயிசம் ஸ்டேட்மெண்டா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு ஊழல் பண்ண நீங்க தான் எதுக்கு வேற கட்சியில இருக்கணும், நம்ம கட்சிக்கு வாங்க அப்படின்னு இவர் கூப்பிடுறாரு அப்படிங்கிறது நமக்கு இப்பதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இவங்க மேல வழக்கு இருக்கு, இவங்களை மக்களுக்கு இவங்களை ஏத்துக்கல அப்படின்னா இன்னைக்கு அதிமுக இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. அவங்கள கூப்பிட்டு தன்னோட கட்சியில வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இப்ப இவங்க மேல இருக்க இந்த வழக்குகள் எல்லாத்தையும் இந்த அரசு நியாயமா விசாரிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்குல்ல. ஏன்னா ஆளுங்கட்சியில இருக்காங்க. ஆளுங்கட்சி ஆட்களை எந்த அமைப்பு நியாயமா விசாரணை மேற்கொண்டிருக்கு? ஒருவேளை இவங்க அமைச்சராகினா மாறிட்டாங்கன்னா முடிஞ்சு. இந்த சாட்சிகளை கலைக்கிறதுக்கான எல்லா வேலையும் சிம்பிளா செஞ்சிருவாங்க. சோ இவரு தான் தூய சக்தி, இவரு தான் அப்பலுக்கற்ற சக்தி. இவர் இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம்னா என்ன மீனிங் அது? அதான் 2 பேரை கொண்டு நிப்பாட்டி இருக்கீங்க, உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டீங்க. சோ சிஎம் விஜய் ஒரு நியாயஸ்தரா இல்ல, சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா அரசியல்வாதிகளும் போல இவரும் ஒரு சாதாரண அரசியல்வாதி தான் அப்படிங்கிறத நம்ம திரும்ப 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 ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கோம். ஏன்னா இவங்க 2 பேர் இல்லைன்னா இந்த தாவேகா கட்சி சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கரை வச்சா தாவேகா இன்னைக்கு இவ்வளவு மெஜாரிட்டி வந்திருக்கு, இவ்வளவு வின் பண்ணியிருக்கு. மக்கள் இந்த 2 பேரை வச்சா அவங்களுக்கு வாக்கு செலுத்தினாங்க. எதுக்கு அதிமுக கண்டினியூஸா திரும்ப திரும்ப வராங்க? இந்த ஹார்ஸ் ஷேடிங்க தாவேகா எப்பதான் ஸ்டாப் பண்ணும்? இது மக்கள் இந்த ஆட்சி மேலையும் விஜய் மேலையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை இழந்துகிட்டே வராங்க. அவரோட ரசிகர்களும் கூடிய சீக்கிரம் அந்த ஸ்டேஜுக்கு வருவாங்க. 10ஓட 11 அத்தோட இது 1 அப்படிங்கிற ஸ்டேஜ்ல தான் இன்னைக்கு தாவேகா இருக்கு. இது எந்த விதமான வானத்தை கிழிச்சிட்டு வந்த தேவதூதன்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஒரு சாதாரண ஒரு அரசியல் கட்சி, எல்லா அரசியல் கட்சியும் என்ன செய்யுமோ அதைத்தான் தாவேகாவும் செய்யும் போது மாற்றம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பேச விஜய்க்கும் சரி தாவேகால இருக்க யாருக்கும் சரி அருகதை கொஞ்சம் கூட கிடையாது. மக்கள் ஏன்னா மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இந்த அசிங்கங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. திமுகவும் சரி அதிமுகவும் சரி வேண்டாம், இவங்க ஊழல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நமக்கு ஒரு புதிய மாற்றம் வேணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில மக்கள் வாக்கு செலுத்தினாங்க. ஆனா தாவேகா என்ன பண்ணிட்டு இருக்கு, அந்த கட்சியில இருக்க ஆட்கள்லாம் இங்க கூப்பிட்டுது. சோ கூப்பிடுறவங்களாவது கை சுத்தமா இருக்கான்னு பார்த்தா அவங்க மேல ஏகப்பட்ட வழக்குகள், குற்றவியல் வழக்குகள் இருக்கு, ஊழல் முறைகேடு வழக்கு இருக்கு, நிலாபகரிப்பு வழக்கு இருக்கு. இவ்வளவு வழக்குகளை வச்சுக்கிட்டு இவங்களை கூப்பிட்டு தன்னோட கட்சியில சேர்த்துக்கிட்டு இனி லஞ்சம் வாங்காதீங்க அப்படின்னு விஜய் பேசினா, சிஎம் விஜய் பேசினா யாராவது நம்புவாங்களா? சிரிப்பு தான் வரும். தூய சக்தி அப்படின்னு சொன்னா உண்மையே சிரிப்பு வரும். எனக்கெல்லாம் சிரிப்பு தாராளமா வந்துடும். இவர் தூய சக்தியாம்பா. விஜயபாஸ்கரையும் எம்ஆர் விஜயபாஸ்கரையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு நியாயம் பேசினா என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா மக்கள் ஒரு பெரிய நம்பிக்கையோட ரொம்ப இது 3ஆவதா ஒரு கட்சி வரணும், ஒரு மாற்று கட்சி வரணும் அப்படிங்கிறது
20-25 வருஷ கனவு மக்களுக்கு. அந்த வாய்ப்பை வந்து விஜய் கிட்ட தூக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா விஜய் அதை எப்படி கவனிக்கணும், எப்படி பாதுகாக்கணும்? இப்படி ஏற்கனவே ஊழல் வழக்கு, குற்றவியல் வழக்குகள் இருக்கவங்க தான் கட்சியில சேர்த்துக்கிட்டா நாளைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? சரி, அவங்க அப்படிப்பா நாங்களாம் நியாயஸ்தான் அப்படின்னா விடுவாங்களா? எல்லாம் தெரிஞ்சுதானே எங்களை கட்சியில சேர்த்தீங்க, இப்ப என்ன ரொம்ப நியாயஸ்த வேஷம் போட்டுறீங்கன்னு உள்ள கேட்பாங்க, உங்கள்கிட்ட கேட்பாங்க. என்ன பதில் சொல்லுவீங்க அதுக்கு? மிகவும் ஒரு மோசகரமான ஆட்சியை வந்து தாவேக அரசு பண்ணிக்கிட்டே இருக்கு. ரொம்ப 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 ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கு, அசிங்கமான விஷயமா இருக்கு. தமிழ்நாடு மக்கள் இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு அரசியலை திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கீங்க. திமுக பண்ணலையா, அதிமுக பண்ணலையா தயவு செய்து கேட்காதீங்க. அவங்கெல்லாம் பண்ணாங்கன்னா மக்கள் அவங்க 2 பேரையும் நிராகரிச்சு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதே அசிங்கங்களை நீங்களும் திரும்ப பண்ணிட்டு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நான் தூய சக்தி நீங்க பேசுவீங்க, ஓட்டு கேட்பீங்க? உள்ளாட்சி எலெக்ஷன் வரும். உள்ளாட்சி எலெக்ஷன்லாம் எதன் அடிப்படையில் நீங்க ஓட்டு கேட்பீங்க? இதுல தாவேக ஆட்சி வந்தோன்னே யாரும் லஞ்சம் வாங்குறதே இல்லை அப்படிங்கிற ஒரு பிம்பம். 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் மாதிரி வந்த 20 நாள்ல லஞ்சத்தை எல்லாம் ஒழிச்சிட்டாராம். குறையோடு போய் கிடக்கு சமூகத்துல லஞ்சம். 20 நாள்ல லஞ்சம் ஒழிஞ்சிருச்சான். ஏதோ விட்லாச்சாரியா படம் பார்க்குற மாதிரி இருக்கு இது. ஓகேங்களா? அவ்வளவு மேஜிக்கா அது லஞ்சத்தை ஒழிக்க? நீங்களே வந்து ஊழல்வாதிகளை கையில பக்கத்துல கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சிருக்கீங்க. நீங்களே எப்படி லஞ்சம் ஒழிப்ப நீங்க பேசினாங்க? உங்க பேச்சுல ஏதாவது நம்பிக்கை வருமா? எதிர்கட்சிகள் கேட்பாங்கல்ல, எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல அவ்வளவு வழக்கு இருக்கு, சி விஜயபாஸ்கர் மேல அவ்வளவு வழக்கு இருக்கு, 2 பேரையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ வந்து ஊழல் ஒழிப்புன்னு பேசுறியான்னு எதிர்கட்சிகள் கேட்பாங்கல்ல, மக்கள் கேட்பாங்கல்ல. என்ன பதில் சொல்லுவீங்க தாவேகா? இதுல பிரம்மாண்டமான இணைப்பு விழா. இந்த பிரம்மாண்டம்னு ஒரு விஷயத்த திமுக திரும்ப திரும்ப செஞ்சுதான் மாட்டிக்கிச்சு. பிரம்மாண்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹாப்பியா இருக்கலாம், மக்களுக்கு அதன் மேல வெறுப்பு தான் அதிகமா இருக்கு. தாவேக அரசு திரும்ப திரும்ப இதே தப்பு செய்யறது அண்ணாமலைக்கு லட்டு மாதிரி. இது தாவேக ஒரு சரியான மாற்றே கிடையாது அப்படிங்கிற அழகான ஒரு பாயிண்ட் எடுத்து அவர் பாலிடிக்ஸ் பேசுவார் பாருங்க. டெஃபினட்டா அண்ணாமலைக்கான ஒரு பெரிய கேட்டை வந்து விஜய் ஓபன் பண்ணி கொடுக்குறாரு. நம்ம நினைச்ச மாதிரி விஜய் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஓட் பேங்க் அப்படியே அண்ணாமலை பக்கம் திரும்பும். விஜய்னு இல்ல, யார் வந்தாலும் சரி, ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் புதுசா வேற ஒரு கட்சிக்கு வாக்களிப்போம் அப்படின்னு ஒரு 10% இருக்கு. அந்த 10% உங்களை விட்டு வர எலெக்ஷன்ல திரும்பும். அது அண்ணாமலைக்கு டெஃபினட்டா போகும். அதை தாண்டி அவர் பேச போற அரசியல் விஜய்க்கு மிகப்பெரிய மைனஸா தான் மாறுமே தவிர பிளஸ்ஸா மாற வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 2 திராவிட கட்சிகள் என்ன பண்ணதால இன்னைக்கு தோத்துருக்காங்களோ அதை அப்படியே அதை விட பிரம்மாண்டமா விஜய் பண்ணிட்டு இருக்காரு. அதை ரொம்ப ஷார்ட் டைம்ல முகம் சுளிக்கிற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு. டெஃபினட்டா இதை வந்து யார் அறுவடை செய்ய போறாரு அப்படின்னா அண்ணாமலை அறுவடை செய்ய போறாரு. கரூர் மாவட்டத்துல தாவேக மாவட்ட செயலாளராக இருந்த மதியழகன் தெரியுமா? கரூர்ல 41 பேர் பலியானப்போ விஜய் முதற்கொண்டு எல்லாருமே வந்து தெரிஞ்சிட்டீங்க. அன்னைக்கு கைது செய்யப்பட்டவர் இந்த மதியழகன், மாவட்ட செயலாளர். சரியான ஏற்பாடு செய்யப்படல அப்படின்னு அவர் கைது செய்யப்பட்டார். அப்ப ஜாமீன்ல வெளிவந்தார். அவர் வந்து இந்த எலெக்ஷன்ல எம்ஆர் விஜயபாஸ்கர்ட்ட வெறும் 1800 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சு 2வது பிளேஸ்க்கு போனார். இன்னைக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் தாவேகாக்கு வந்துட்டார். இனி கரூரை பொறுத்த வரைக்கும் அகைன் எம்ஆர் விஜயபாஸ்கரோட கைதான் ஓங்கி இருக்கும். இப்போ உங்களுக்காக ஜெயிலுக்கு போனாரு மதியழகன், அவரு எம்ஆர் விஜயபாஸ்கர் சொல்றதை கேட்கணும். இப்போ போஸ்டர் அடிச்சு கொடி ஓட்டினவன் வந்து அங்கேயே தானே இருக்கான். உங்க கட்சியில யாரு இப்ப ஆளுமையா இருக்காரு? எம்ஆர் விஜயபாஸ்கர். இப்ப நீங்க வந்து திமுகவை பத்தியோ அதிமுகவை பத்தியோ இனி குற்றம் சொல்ல ஏதாச்சும் தகுதி இருக்கா தாவேகாக்கு? இப்ப மதியழகனோட ஸ்டேட்டஸ் என்ன? கரூரை பொறுத்த வரைக்கும் திரும்ப வந்து லீடர் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் தான், மதியழகன் கிடையாது. இதுக்கு அவர் ஜெயிலுக்கு போனாரு. சோ ஒரு கட்சியோட தலைமை அட்லாஸ்ட் தன்னோட கட்சியையும் தன்னையும் பாதுகாக்க என்ன பண்ணுமோ அதை பண்ணுது. அந்த கட்சியை நம்பிய தொண்டர்கள் நிர்வாகிகளை பத்தி கண்டுக்காது அப்படிங்கிறது தாவேக விஷயத்திலேயே நிரூபணமாகி இருக்கு.
ஏன்னா தாவேக்காக சிறைக்கு போன மதியழகன் திரும்ப எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு கீழே வேலை பார்க்கணும். மக்கள் உண்மையிலேயே கவனிக்கணும். தாவேக்கா பண்ணுவது ஜனநாயகத்துக்கு கொஞ்சம் கூட ஏற்காத ஒரு விஷயம். இஷ்டத்துக்கு ஹார்ஸ் ரைடிங் பண்றாங்க, ஊழல்வாதிகளை பக்கத்துல இழுத்து வச்சுக்கிறாங்க, லஞ்சம் வாங்கினவங்க பக்கத்துல இழுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப இவங்க மேல இருக்க வழக்குகள் எந்த அடிப்படையில விசாரிக்கப்படும் அப்படின்னு நீங்களே பார்த்துக்கங்க. நீங்க பாருங்க, இவர் கரூருக்கு என்னை மக்களை பார்க்க விடல, என்னை வெளியில வர விடல அப்படின்னு சொல்லி திமுக மேல ஒரு பழியை போட்டு என்ன பண்ணாரு இவரு, மக்களை சந்திக்கவே இல்லை. அந்த இறந்து போனாங்க பாத்தீங்கன்னா, அவங்களோட குடும்பத்தினரை விஜய் சந்திக்கவே கிடையாது. இப்ப நெக்ஸ்ட் மந்த் இவர் விஜய் சந்திக்க இருக்கிற ஒரு பேச்சு இருக்கு, ஓகேங்களா? அப்ப அதுக்குள்ள இவர் எந்த மாதிரியான டிராமா கிரியேட் பண்ணுவார் அப்படின்னா, திமுக என்னோட ஆட்சியை கவிழ்க்க பார்க்குது, என்ன சுயமா செயல்பட விட மாட்டேங்குது, என்னை நசுக்க பார்க்கறாங்க, என்னோட எம்எல்ஏவெல்லாம் விலைக்கு வாங்க பார்க்கறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை உருவாக்கி அதன் மூலியமா ஒரு பரிதாபத்தை திகடிக்கிட்டு கரூர் போய் அந்த குடும்பத்தினரையும் மக்களையும் பார்ப்பார். ஏன்னா அதோட கேஸ் தான் இப்ப இவர் கைதாக இருக்காரு பாத்தீங்களா, ஐபிடிஎஸ் அமைப்போட தலைவர் திருநாவுக்கரசு. தாவேக எம்எல்ஏ இளையராஜா கிட்ட பேசினதா கைது செய்யப்பட்டிருக்கார். இளையராஜா கொடுத்த புகார்லயே திமுக பேரையும் திமுக யாராச்சும் பேசினாங்களா அப்படிங்கிற ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பேரையும் அவருக்கு சொல்லவே கிடையாது. ஒரு முக்கியமான பார்ட்டி மூலியமா பேசுறதுன்னா திருநாவுக்கரசு என்கிட்ட பேசினாருன்னு தான் பேசியிருக்காரு. எனிவே இனி சிஎம் விஜய்க்கு வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் விஜயபாஸ்கர், 2 விஜயபாஸ்கர் இருப்பாங்க, ஓகேங்களா? ஊழல் ஒழிஞ்சிடும், லஞ்சம் ஒழியும், இனி யாரும் குற்ற செயல்களில் ஈடுபடவே மாட்டாங்க. பாலாரும் தேனாரும் இனி ஓட போகுது. ஏன்னா தாவேக்கா அப்படிங்கிற ஒரு தூய்மையான தூய சக்தி ஆட்சியை தாங்கி பிடிக்க இந்த 2 தேவ தூதர்கள் வந்திருக்காங்க. யாரு? சி விஜயபாஸ்கரும் எம்ஆர் விஜயபாஸ்கரும், அப்பழுக்கற்ற அரசியல்வாதிகள். இவங்க 2 பேர் வந்ததும் இந்த தாவேக்கா அப்படிங்கிற தூய சக்தி இன்னொரு புதிய பரிணாமத்தை எடுக்க போகுது. மக்கள் நம்புவோம், வேற என்ன பண்ண முடியும்? நம்ம நம்பதானே முடியும். நம்மளோட கோபம் எப்போ வெளியில வரும்? 5 வருஷத்துக்கு ஒரு முறை வெளியில வரும். அன்னைக்குதான் காமிக்க முடியும். திமுக காமிச்சோம் பார்த்தீங்களா, அப்படி அன்னைக்குதான் காமிக்க முடியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி வேடிக்கை தான் பார்க்க முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. மீண்டும் வேறொரு டாபிக் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.